வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். அண்ணாமலை விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு காஃபி தேவைன்னா நீ போட்டு குடிச்சுக்கோ விஜயா அப்படின்னு சொல்றாரு. மீனா பூக்கடைக்கு போயிருந்திருப்பா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில இப்போ ரோகிணி எழுந்து வராங்க. எழுந்து வந்து எனக்கு காஃபி இல்லையா ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. வேற வழி இல்லாம விஜயா தான் இப்போ காஃபியுமே போட போற சூழ்நிலை வரப்போகுது. மீனாவும் முத்துவும் இப்போ வீட்டுக்கு வர போறாங்க. நீங்க பாட்டு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா எனக்கு காஃபி போட்டு கொடுக்க கூட ஆள் கிடையாது, யார் இப்ப சமைக்கிறது அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க போறாங்க. உங்க எல்லாருக்கும் ஹோட்டல்லே டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டோம் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல போறாங்க. இது என்ன புது பழக்கமா இருக்கு, ஏன் உன்னால சமைக்க முடியாதோ அப்படின்னு விஜயா கேட்க போறாங்க. மீனா காலையில 3 மணிக்கே எழுந்திரிச்சு பூக்கடைக்கு போக வேண்டியது இருக்கும், இனிமே மீனா வாழலாம் சமைக்க முடியாது அப்படின்னு முத்து சொல்ல போறாரு. இந்த பார்லர் அம்மாவை சமைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போறாரு. அவங்களால முடியாதுன்னா நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கிறீங்க, நீங்க சமைங்க அப்படின்னு சொல்ல போறாரு முத்து. ஸ்ருதி சொல்ல போறாங்க, முன்னாடியாவது மீனா வீட்டுல சும்மா இருந்தாங்க, இப்ப நீங்க தானே ஆண்டி சும்மா இருக்கிறீங்க, நீங்களே சமைச்சிருங்களேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. கடைசியா இந்த மீனா நம்மள வீட்டுல வேலைக்காரியாவே மாத்திட்டா போல அப்படின்னு விஜயா கடுப்பாக போறாங்க. இனிமேல் தான் மீனாவோட அருமை விஜயாவுக்கு தெரிய போகுது. ஈஸியா கால் மேல கால் போட்டு மீனாவா அந்த வேலை பண்ணு இந்த வேலை பண்ணு அப்படின்னு பயங்கரமா வேலை வாங்கினாங்க விஜயா. அவங்களாவே எல்லா வேலையும் செய்யறப்பதான் மீனா பட்ட கஷ்டம் இப்போ விஜயாவுக்கு புரிய வரும். பூக்கடையில போய் உட்காந்துருந்தா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்னு விஜயா கேட்க போறாங்க. மீனா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கிறாளா, மீதி 2 மருமகள்கள் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல போறாரு. அவங்கெல்லாம் வேலைக்கு போறவங்க அப்படின்னு விஜயா சொல்ல போறாங்க. மீனா இப்போ சொந்தமா பூக்கடை வச்சிருக்கிறா, அந்த பூக்கடையோட ஓனரே அவ தான் அப்படின்னு சொல்ல போறாரு முத்து. இனிமே மீனா வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டா, உங்களுக்கு தேவைன்னா வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போறாரு முத்து. அது கேட்டு விஜயா ரொம்ப டென்ஷன் ஆக போறாங்க. அண்ணாமலையுமே முத்து சொல்றது சரிதானே, உன்னாலையும் தனியா வேலை பார்க்க முடியாது விஜயா, வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல போறாரு. விஜயா கடைசியா புலம்ப போறாங்க. மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பலான்னு பார்த்தா அவங்க கடைசியா நம்மள இந்த வீட்டுல வேலை பார்க்க விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்க போறாங்க. மீனா மறுபடியும் வீட்டு வேலையில மட்டும் கவனம் செலுத்தாம அவங்களோட தொழிலையும் கவனம் செலுத்தி அவங்களோட தொழில சீக்கிரமாவே முன்னேறணும். என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.